பெண்களுக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுங்க, இலவசமா அவங்களுக்கு நாப்கின் கொடுங்க, நல்ல குடிநீர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஓசி பஸ் விட்டுட்டோம். பஸ் எத்தனை தடவை வருது? நல்லா யோசிச்சு பாருங்க. இலவச பஸ் தான், நம்ம தேவைக்கு பஸ் வருதா? என்ன அரசாங்கம் இன்னைக்கு மேலை நாடுகள் முழுக்கதோ எல்லா நிர்வாகத்திலுமே பரவலாக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேணும்னா உடனே சென்னைக்கு போகணும், அங்க போனாதான் எல்லாம் கிடைக்கும். இங்க இருக்கவங்க எல்லாருமே உங்ககிட்ட இருந்து உங்க உழைப்பை சுரண்டி மறைமுகமா உங்களை ஏமாற்றி இங்க இருக்கக்கூடிய அதிமுக திமுக ரெண்டு பேரும் இங்க இருக்கக்கூடிய மண் அள்ளிடுறாங்க, மழை எழுத்திடுறாங்க. கட்சிக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட்ல விட்டு அவங்க எல்லாம் திடீர்னு படக்காராங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடுற நம்ம இன்னைக்கு எப்ப 500 ரூபாய் கொடுப்பாங்க, எப்ப 100 ரூபாய் கொடுப்பாங்க, எப்ப 200 ரூபாய்க்கு நம்மள அந்த கொடியை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவாங்கன்னு 5க்கும் 100க்கும் 200க்கும் 10க்கும் கையாளுற நிலைமையிலதான் நம்மளை வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட வெற்றி. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, ஆடு மாடு கோழி வளர்க்கறது அரசு வேலை. மற்ற கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு. 8000 ரூபாய் கொடுத்தா பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் தேர்தல் அடிக்கல 8000 ரூபாய் இருந்தா நீங்க வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், 8000 ரூபாய்க்கு ஏசி வாங்கிக்கலாம். உண்மையிலே சொல்லுங்க 8000 ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்க முடியுமா? அப்ப பொய்யும் தெரியுதுல, பொய்யும் தெரிஞ்ச நம்மளை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அதான் திருட்டு திராவிடங்க. உண்மையிலேயே இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் நாம என்ன சொல்றோம், ஆடு மாடு கோழி வளர்க்கறது அரசு வேலை. எப்படி? இந்த ஊர்ல எத்தனை இடம் காலியா கிடக்கு, அந்த காலி இடத்துல இங்க இருக்கக்கூடிய கம்மாய்களை தூர்வாரி நீர் வளத்தை பெருக்கி அந்த நீரின் மூலமா கொண்டு வந்து புல்ல வளர்த்து ஆடு மாடு 100 மாடு அரசே வாங்கிவிட்டு அந்த மாடுகளை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த தொழிலாளர் நல சட்டத்தின் அடிப்படையில மேய்க்கிறவங்க காலையிலும் சாயங்காலம் பாலை கறக்குறவங்க அந்த பாலை அரசே கொள்முதல் பண்ணி பாலை கயிறாக்கலாம், பாலை மோராக்கலாம், வெண்ணையாக்கலாம், பாலாடை கட்டியாக்கலாம். பக்கத்துல விமான நிலையம் இருக்கு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். பால் பொருளாதாரம் ஒற்றை பொருளாதாரத்தை வச்சு உலகிலேயே நம்பர் 1 பால் பொருளாதாரத்துல கோடி கணக்குல வருமானம் ஈட்டுற நாடு டென்மார்க். வளர்ந்த நாடு. ஒரு டென்மார்க்ன்ற வளர்ந்த நாடு பாலை வச்சு பொழைக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் வீட்டுல 1 மாடு 2 மாடு வச்சிருக்கும் போதே இப்படி இருக்கும். மாடு வச்சிருக்க வீட்டுல கஷ்டம் இருக்காது. அரசே ஆடு மாடை வளர்க்கறதுக்கு உங்களை ஊக்குவிக்குது. அதே மாதிரி ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாம் வளர்க்குது. இதை வளர்க்கறது அரசு வேலையும் கொடுக்குது. உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஓசியா கொடுக்கிற காசு வேணுமா? இதை கொடுத்துட்டு உங்களுக்கான உரிமைகளை பறிக்குது இந்த திராவிட கட்சிகள். சிந்திச்சு பாருங்க. நாங்க ஆட்சியில இதை செஞ்சிருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செஞ்சிருவோம். யாராவது ஒருத்தராவது கேக்குறீங்களா? இத்தனை வருஷம் நீங்க தானே ஆட்சியில, நீங்க இத்தனை வரைக்கும் இத்தனை ஆண்டுகளா கிளிக்காத கிளியா உண்மையா அவங்க கிளிக்க பண்ணி யோசிக்கணும்ல. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எங்கேயாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? 2 வயசு பிள்ளை, ஒரு பெரிய பிள்ளைனா கூட அந்த பிள்ளை ஒழுங்கா ட்ரெஸ் போடலாம், அந்த பிள்ளை பேசியிருக்கோம், அது இதுன்னு கூட இந்த ஊடகங்கள் கட்டமைக்கும். 2 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் இன்னைக்கு டிவியை தொடங்கினா பாலியல் வன்கொடுமை. ஏன்? எங்க பார்த்தாலும் போதை பழக்கம், எங்க பார்த்தாலும் கஞ்சா பழக்கம், எங்க பார்த்தாலும் சாராயம். இதுல சிறப்பு செய்தி என்ன தெரியுமாக்கா? தமிழ்நாட்டிலே அதிகமா இந்த மது விற்பனை ஆகிறது மதுரை தான். தீபாவளி பொங்கலுக்கு எப்படி ஜவுளி கடையில துணி விக்குதோ அதை விட கோடிகள்ல அதிகமா மதுரைக்காரங்க தான் குடிக்கிறாங்க. அப்ப படிக்க வச்சு அழகு பார்க்காத இந்த அரசு நம்மளை குடிக்க வச்சு அழகு பார்க்குது. அப்ப இந்த அரசு வேணுமா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. நாங்க கேட்கறது ஒரே ஒரு வாய்ப்பு, 500 1000 வாங்காதீங்க, வாங்கிக்கிட்டு கூட நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு விஜய் வந்தா நமக்கு நல்லது பண்ணிடுவாரு அப்படின்னு அவங்க எல்லாம் நிறைய பேர் இங்க உள்ளூர் இளைஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. விமானத்துல நம்ம நினைச்சா போக முடியுமா? போக முடியாது. அந்த விமானத்திலேயே பணக்காரன் தான் போவியா. அந்த பணக்காரன் போற விமானத்திலேயே அவர் சேர்ந்து வர மாட்டாரு. அவருக்குன்னு தனி விமானம் எடுத்துதான் வராது. அப்ப அவன் மட்டும் சொகுசா இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தரையில இறங்கினாதான் இங்க இப்படி ஒரு ஊர் இருக்கு, பாரபத்தின்ற ஊர்ல இன்னைக்கு ரோடு இல்ல, தண்ணி இல்ல, பொருளைத்து இல்ல, இங்க ஆரம்ப பள்ளி கட்டமைப்பு இல்ல, அங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு, இங்க பஸ் சரியான நேரத்துக்கு வர்றதில்ல, இங்க ஆரம்ப சுகாதார நிலையம்ல அப்படின்றது இந்த மண்ணின் மகளை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அவங்களுக்காக பேசுவோம். வரும்போது 100 200 கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டவனுக்கே நான் வேலை செய்யணும்னு போயிடுவாங்க. இத்தனை நாளா வாக்குக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனாலதான் இந்த நிலைமை. ஒரு முறை சிந்திச்சு வாங்காதுங்க, ஆனா வாங்கிக்கிட்டு கூட ஒரு முறை விவசாயிக்கு போடுங்க, ஒரு முறை மாத்தி போடுங்க. எத்தனையோ திருடர்களை இந்த நாட்டை நாள வைக்க நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு முறை இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய, இன்னைக்கு நீங்க டிவியை பாத்தீங்கன்னா எல்லா காரணத்திலயும் அந்த சீமான் இருப்பாரு. இன்னைக்கு தேவையத்தை அடைக்கணும்னு எந்த கட்சி போராடுது? நாம் தமிழர் கட்சி தான் போராடுது. டங்ஸ்டன் வரக்கூடாது யார் போறாங்கன்னா சீமான் தான் போராடினாரு. அந்த சீமான் தான் போராடினாரு. நாங்க தான் போராடணும். தமிழர்களின் அறம் சார்ந்த அத்தனை அடையாளங்களையும் ஒழிக்குது இந்த அரசு.
அதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் போராடுது. அதிகாரம் இல்லாதப்பே போராடி போராடி வழக்கு போட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மண்ணாதீங்க, மரத்தை வெட்டாதீங்கன்னு எங்க பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் திங்கக்கிழமையான மனு கொடுக்குறாங்க. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அதிக மனு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி, குறிப்பா திருப்பத்தூர். எங்களோட பொறுப்பாளர்கள் தான் திங்கக்கிழமையான நீங்க செய்தித்தாள்ல பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க மழை எழக்கூடாது மனு கொடுத்திருக்கோம், கம்மாய்களை தூர் வாரணும் மனு கொடுத்திருக்கோம், இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்தை கொள்ளையடிக்க கூடாது மனு கொடுத்திருக்கோம். அதிகாரத்துல இல்லாத போதே நாங்க உங்களுக்காக இவ்வளவு போடுறோமே. நாங்க கேட்கறது ஒரே ஒரு முறை, இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கோம், எங்களுக்காக வாக்கு செலுத்த நீங்களும் தயாரா இருங்கன்னு கேட்கிறேன். ஒரு முறை எங்களை நம்புங்க, ஒரே ஒரு முறை தான் நம்ப சொல்றோம். நம்பி வாக்கு செலுத்தணும், உங்களுக்காக உழைக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.